டே 1 ஆஃப் ஸ்லீவ் 10 days சேலஞ்ச். ஸ்லீவ்க்கு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் நமக்கு வேணும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தடுத்த டேஸில் ஸ்லீவை எப்படி நான் வந்து ட்ரா பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றத டிஃப்ரெண்ட் ஸ்லீவ்ஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் வேணும். இதுதான் நம்மளோட ஸ்லீவ் லென்த். உங்களோட ஷோல்டர்லேருந்து பாட்டமில் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது ஸ்லீவ் லென்த் அண்ட் ஸ்லீவோட பாட்டம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் ஆர்ம் ஹோல் நமக்கு வேணும். இப்போ இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ம் ஹோல் எடுத்துக்கலாம். நம்மளோட டேப்பை ஷோல்டர் மேலே இப்படி பின்னாடி இருந்து போட்டுக்கோங்க. ஓகே, கரெக்டாக நம்மளோட ஷோல்டர் எண்டிங் பாயிண்ட்டில் போடணும். போட்டு ரவுண்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்படி டேப்பை வந்து பேக்கில் ப்ளேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் நம்ம இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக நம்மளோட ஆமை சுற்றி ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட். இது வந்து கரெக்டாக எடுக்கணும். லூஸ்லாம் எங்கேயும் கொடுக்காம கரெக்டாக ரவுண்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் எடுக்கணும். ஸ்லீவ் லென்த் என்னென்னா நம்மளோட கையோட நீளம் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது. கரெக்டாக ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து டேப்பை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டே வாங்க. நம்ம மற்றவங்களுக்கு எடுக்கும்போது ஜஸ்ட் நம்ம அப்படியே வச்சு லென்த் எடுத்துக்கலாம். நமக்கு எடுக்கும்போது டைட்டாக பிடிச்சிட்டு எடுக்கணும். இப்போது ஸ்லீவ் முடிகிற இடத்துல நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் வேணும். அதுதான் நம்மளோட எண்டிங் பாயிண்ட்டில் உள்ள ரவுண்ட் மெஷர்மெண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோஸில் மற்றதெல்லாம் பார்க்கலாம். பாய்.